இந்த யுத்தத்தை பொறுத்தவரை இஸ்ரேல் வெற்றி பெற்று விட்டால் இந்த அரபு நாடுகளுடைய நிலைமை என்ன? ஈரானை ஆதரிக்கக்கூடிய அரபு நாடுகள் இருக்கின்றனவா? மீனுக்கு தலையையும் பாம்புக்கு வாழையும் காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, மீனை கண்டா தலையை காட்டுறது, நான் மீன் மாதிரி இருக்கேன் தெரியுதா உனக்கு அப்படிங்கிறது. பாம்பை கண்டா வாழை காட்டுறது, நான் பாம்பு மாதிரி இருக்கேன் பாத்தியா. டொனால்ட் ட்ரம்ப்கிட்ட போய் நாங்க உங்களோட தாங்கிறது, ஈரானோட பேசும்போது நாங்க உங்க கூட தாங்கிறது. ஆனா ஈரானுக்கும் தெரியும் இவங்க நம்மளோட இல்லைன்னு, டொனால்ட் ட்ரம்ப்புக்கு தெரியும் இவங்க நம்மளோட தான் இருக்கிறாங்கன்னு சொல்லி. ரெண்டு பேருக்குமே தெரியும், ஆனா அவங்களையும் சிரிச்சுக்கிடுவாங்க. இந்த யுத்தத்தை பொறுத்தவரை இஸ்ரேல் வெற்றி பெற்று விட்டால் இந்த அரபு நாடுகளுடைய நிலைமை என்ன? கொத்தடிமைகள் போன்று இருக்க நிலை ஏற்படும். இப்பவே அப்படித்தான் இருக்கிறாங்க. ஒருவேளை இஸ்ரேல் மிகப்பெரிய ஒரு வெற்றியை இந்த யுத்தத்தில் பெற்றுக்கொண்டா இந்த அரபு நாடுகளுடைய நிலை மிக மோசமான நிலையாக மாறும். இப்போது அரபு நாடுகளுடைய நிலைமை எப்படி இருக்கிறார்? அவர்களுடைய நிலைப்பாடு இந்த யுத்தத்திலே மறைமுகமாவது ஈரானை ஆதரிக்கக்கூடிய அரபு நாடுகள் இருக்கின்றனவா? மீனுக்கு தலையையும் பாம்புக்கு வாழையும் காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, மீனை கண்டா தலையை காட்டுறது, நான் மீன் மாதிரி இருக்கேன் தெரியுதா உனக்கு அப்படிங்கிறது. பாம்பை கண்டா வாழை காட்டுறது, நான் பாம்பு மாதிரி இருக்கேன் பாத்தியா. டொனால்ட் ட்ரம்ப்கிட்ட போய் நாங்க உங்களோட தாங்கிறது, ஈரானோட பேசும்போது நாங்க உங்க கூட தாங்கிறது. ஆனா ஈரானுக்கும் தெரியும் இவங்க நம்மளோட இல்லைன்னு, டொனால்ட் ட்ரம்ப்புக்கு தெரியும் இவங்க நம்மளோட தான் இருக்கிறாங்கன்னு சொல்லி. ரெண்டு பேருக்குமே தெரியும், ஆனா அவங்களையும் சிரிச்சுக்கிடுவாங்க. காரணம் என்னன்னா, இங்க அதாவது நல்ல ரெண்டு ராஜ்ய தொடர்புகள் எல்லாமே எல்லா நாட்டுக்கும் இருக்குது. இஸ்ரேலை இதுவரைக்கும் சவுதி ஆதரிக்கல, ஆனா தனி நாடாக ஏத்துக்கல. ஆனா ஈரானோடு சவுதிக்கு ராஜ்யதந்திர தொடர்புகள் எல்லாம் இருக்குதுல்ல. இருக்கக்கூடிய நாடுகள், டொனால்ட் ட்ரம்ப் வந்தார்ல இப்ப சவுதிக்கு, அரபு நாடுகளுக்கு வந்தார்ல, வந்த நேரத்தில் ஒரு சின்ன விஷயம், இந்த பேர்ஷியன் வளைகுடா என்று இருந்ததை பெர்ஷியன் கல்ஃப்னு தானே அது இருந்தது, அதை பேரை மாத்தினாங்களா இல்லையா டொனால்ட் ட்ரம்ப் சொல்லி, அரேபியன் கல்ஃப்னு மாத்தினாங்க. ஏன்னா அதை கூட அவங்களுக்கு ஜீரணிக்க முடியல. பெர்ஷியன் கல்ஃப்னு இருந்தாங்கன்னா அரேபியன் கல்ஃப்னு, இப்போ கூகுளில் போய் பார்த்தீங்கன்னா பெர்ஷியன் கல்ஃப் பிரக்கெட்டுக்குள்ள அரேபியன் கல்ஃப்னு இருக்கும். அப்போ இப்படி இதை கூட பேரை மாத்துங்கன்னாங்க. ஏன்னா அந்த அரபிகளா பாரசீகர்களாங்கிற ஒரு பிரச்சனை இருக்கு. அங்க முஸ்லிம் இல்லையாங்கிற பிரச்சனையை தாண்டி அரபிகளா பாரசீகர்களா அப்படி இருக்கும்போது, ஏற்கனவே ஈராக்ல ஓர் நடந்தது இல்ல, சதாம் ஹுசைனுக்கு ஆதரவாக எந்த நாடுகள் இருந்தது? இதே மாதிரி 1000 பேச்சு பேசினாங்க. சதாம் ஹுசைன் என்னமோ எல்லாம் சொல்லி கொண்டு இருந்தாரு. சதாமுக்கு சப்போர்ட் அவங்க வருவாங்க இவங்க வருவாங்கன்னு எதிர்பார்த்தோம். சவுதி போனதா, பஹ்ரைன் போனதா, எந்த அரபு நாடும் போகல சதாமுக்கு ஆதரவாக. பார்த்துக்கிட்டு கையை கட்டிருந்தாங்க. எல்லா அரபு நாடுகளுடைய பேஸ்ல நின்று தான் சதாமுக்கு அடிச்சாங்க மொத்தத்தில். ஆனா இன்னைக்கு சவுதியினுடைய சில ஆதரவாளர்கள் உட்கார்ந்துக்கிட்டு ஈரான் தான் சதாம் அழிக்கிறதுக்கு, ஈராக் அழிக்கிறதுக்கு காரணம், ஆப்கானிஸ்தான் அழிக்கிறதுக்கு காரணம்ங்கிறாங்க. அப்ப கை கட்டி பார்த்துக்கிட்டு இருந்த இவங்க எல்லாம் யாரு? அவங்க அன்னைக்கும் சும்மா தான் இருந்தாங்க, இன்னைக்கும் சும்மா தான் இருப்பாங்க. ஈரான் ஜெயிச்சிருச்சுன்னு வைங்களே, சூப்பர் நீங்க தான் ஜெயிச்சீங்க, நாங்களாம் அவங்களோட தானே இருந்தோம் பாங்க. ஈரான் தோத்து போச்சுன்னு வைங்களேன், அப்ப போய் அமெரிக்காட்ட சொல்லுவாங்க தோக்கத்தாங்க வேணும், அதை எப்படி அவன் அணு ஆயுதம் வச்சுக்கிற முடியும் அப்படிம்பாங்க. இந்த மாதிரி மீனுக்கு தலையையும் பாம்புக்கு வாழையும் காட்டுகிற வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஒண்ணு, ஈரான் ஜெயிச்சுட்டான்னா அரபு நாடுகளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏதோ ஒரு வகையில் ஓகே, அவன் வல்லரசு மாதிரி ஆயிடுவான், சவுதி டைம் ஆயுதம் இருக்குதுன்னு அது அதில் பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கும். இதுல இஸ்ரேல் மாதிரி ஜெயிச்சுட்டான், இப்பவே கொத்தடிமைகள், அதுக்கு பிறகு 1000 சரண்டர் தான். அப்புறம் ஆமா சாமி போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்ய, இந்த ஈரான் சண்டை வந்து இல்லைன்னு வைங்களேன், காசா மீதான அட்டாக் வந்து இல்லைன்னு வைங்க, இவ்வளவுக்கும் சவுதி அரேபியா உடனடியாக ஏற்றுக்கொண்டிருக்கும் இஸ்ரேலை தனி நாடாக. அதெல்லாம் அந்த பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருந்தது. அது டிராப் ஆனது இதில் தான். சும்மாவாவது இந்த போரில் ஈரான் தோத்துருச்சுன்னா, ஈரான் தோத்த கையோட காசா மீதான பேச்சுவார்த்தை கடப்பில் போடப்பட்டுரும், லெபனானுடைய பேச்சுவார்த்தை கடப்பில் போடப்பட்டுரும், எல்லாமே கடப்புக்கு வந்துடும். வந்துருச்சுன்னா அடுத்ததாக என்னன்னா, எல்லா அரபு நாடு சவுதி ஆதரிச்சுட்டான்னு வைங்க, இஸ்ரேல தனி நாடா எல்லா நாடும் ஆதரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த பேச்சே பேச முடியாது. எனவே இந்த இடத்துல இஸ்ரேல் தோற்று போக வேண்டும் என்பது முஸ்லிம்களுடைய எண்ணப்பாடு மட்டுமல்ல, அடக்குமுறையை எதிர்க்கிற மனிதநேயமிக்க அத்தனை பேரும் அதைத்தான் விரும்புவார்கள். ஏன்னா எத்தனை குழந்தைகளை கொண்டு முடிக்கிறது, நான் இப்படித்தான் செய்வேன் செஞ்சுக்கிட்டே இருந்தா அதுக்கு ஒரு முடிவு வேணாமா? வீடியோக்களை மிஸ் பண்ணாமல் பார்க்க இன்றே ஷார்ட் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.